வெல்கம் டு மெரிடாக்கிஸ் ஆஃப் சைடு. இது வந்து ஈரான் நாட்டு திரைப்படம். ஈரான் நாட்டின் புகழ்பெற்ற இயக்குனர் ஜாஃபர் பனாகி இயக்கிய திரைப்படம். என்னுடைய முந்தைய திரைப்படங்களான சர்க்கிள், அப்புறம் வந்துட்டு நோ பேர்ஸ், அப்புறம் வந்துட்டு டாக்ஸி, இதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். ஒயிட் பலூன், இதெல்லாம் வந்துட்டு இவர் புகழ்பெற்ற திரைப்படம். அந்த திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இது வந்து இவருடைய வாழ்க்கையில் நடந்த, இவருடைய மகனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஜாஃபர் பனாகி வந்துட்டு அதாவது அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த, தன்னுடைய படைப்புகள் மூலம் குரல் கொடுக்குற ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அவர். இந்த படமும் வந்துட்டு அப்படியேப்பட்ட ஒரு படம் தான். பெண்கள் வந்து விளையாட்டு போட்டிகளை பார்க்கறதுக்கு அந்த நாட்டில் வந்து தடை வச்சுருக்காங்க. அதற்கு எதிராக இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஈரான் நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு. மற்ற நாடுகளில் வந்து சர்வதேச விருதுகளையும் பெற்றிருக்கு. என்னுடைய மகள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விளையாட்டு போட்டியை பார்க்க போகும்போது ஒரு தடை பண்ணியிருக்காங்க, பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி, அதை வச்சு தான் இந்த கதையை உருவாக்கியிருக்காரு. இப்போ இந்த கதை பற்றி பேசலாம். இப்போ வந்துட்டு செமிஃபைனலில் நடக்குது. அதாவது வந்து உண்மையிலே வந்து செமிஃபைனல் வந்து நடக்கிற ஒரு அந்த சூழலில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஈரான் நாட்டில் வந்துட்டு ஈரானுக்கும் பஹ்ரைனுக்கும் வந்துட்டு செமிஃபைனல் நடக்குது. அப்போ வந்துட்டு இந்த 7-8 பெண் பிள்ளைகள் வந்துக்கிட்டு ஆம்புலன்ஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்துட்டு படம் அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே நுழைகிறாங்க அந்த விளையாட்டு போட்டியை பார்க்குறதுக்கு. இப்போ வந்து எல்லோரும் வந்து உள்ள இவங்க தான் பெண்கள் தான் நினச்சி கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு நுழைய விட மாட்டாப்புல போலீஸ்காரங்க. இப்போ வந்து இவங்க 7-8 பேரை வந்து பிடிச்சி வந்துட்டு ஒரு மொட்டை மாடியில் நிற்க வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு என்ன நடக்குங்க தான் இந்த படம் உங்களுக்கு. இந்த பெண்கள் வந்துட்டு அந்த காவலர்களை மீறி வந்து அவங்களுக்கு டேக்கா கொடுத்துட்டு வந்துட்டு விளையாட்டு போட்டியை இப்போ பார்க்க போகிறது. இப்போ வந்துட்டு அந்த காவலர்கிட்டே வந்துட்டு எங்களை தான் உள்ள நுழைய விட மாட்டேன், அந்த விளையாட்டு போட்டியை பார்த்து வந்து எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசுகிறது. இப்போ வந்து அந்த ஒரு இடத்துலையே அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. 7-8 பெண்களை வந்துக்கிட்டு பிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த காவலருக்கும் அவங்களுக்குள்ள உள்ள கான்வர்சேஷன். ஒரு பொண்ணு வந்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்து ஸ்டேடியத்துக்குள்ள நுழைகிறது, அந்த பொண்ணை வந்துட்டு இந்த போலீஸ்கார விரட்டு பிடிக்கிறது. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு படம் பண்ணியிருப்பார். அவங்களுக்குள்ள அந்த உரையாடலே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அப்போ அந்த போட்டி முடியறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஜீப்பில் கொண்டு போய் வந்துட்டு ரோட்டில் கூட்டு போவாங்க. அப்போ வந்துட்டு சரி இப்போ பார்க்கத்தான் விடல, அந்த ரேடியோவாவது போட்டு அந்த கமெண்ட்ரியாவது கேட்குறோம்ல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்கள் பேசுகிறது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ ஒரு இடத்துல வந்து டீ கடைக்கிட்ட வண்டி நிற்கிற இடத்துல வந்துட்டு அந்த ஈரான் நாடு வந்து ஜெயிச்சிருச்சுங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிடைக்கும்போது இந்த பெண்கள் வந்து துள்ளி குதித்து சந்தோஷம் அடைகிறது. இது எல்லாமே இதில் என்னென்ன ஒரு விளையாடு, அந்த நாடு வந்துட்டு ஒரு அவ்வளோ கட்டுப்பாடை வைக்கிது பெண்கள் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நாடு வந்து ஜெயித்த பிறகு இவ்வளோ சந்தோஷம் அடைகிறது ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது உங்களுக்கு. ஏன்னா கட்டுப்பாடு தான் பெண்கள் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த நாடை கட்டுப்பாடு விதிக்குது. அந்த நாடு வந்து ஜெயிக்கிற வந்துக்கிட்டு சந்தோஷம் அடைகிறது வந்து உண்மையில ஒரு முரணான விஷயமாக தான் எனக்குப்படுது உங்களுக்கு. ரொம்ப அருமையான திரைப்படம் இது. உங்களுக்கு ரொம்ப லைவாக எடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் அதை பார்த்து அனுபவிக்கணும். அதாவது யூடியூப்பில் இந்த படம் இருக்குது, அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.